இந்த பொண்ணு ரொம்ப புத்திசாலியா இருக்கா. யாரை வேணாலும் ஏமாத்திடுறா. ஆக்சுவலி கரீனா அத்தைக்கு அவளை பத்தின உண்மை தெரியாது. அதனாலதான் அவளுக்கு ஃபேவரா பண்றாங்க. ஷர்லின் மேல ரொம்பவே கன்சர்ன் காட்டுறாங்க. அவ ரொம்ப சுயநலக்காரி, தந்திரக்காரின்னு அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. இன்னைக்கு நல்ல சான்ஸ் கிடைச்சது. அவனை ரெட் ஹேண்டடா பிடிச்சிருக்கலாம். அந்த சான்ஸையும் மிஸ் பண்ணிட்டான். எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. நம்ம எவ்வளவு நாளா ஷர்லினுக்கு எதிராக ஒரு ஆதாரத்தை தேட முயற்சி பண்ணிட்டு இருக்கோம். ஆனா நம்ம கைக்கு ஏன் எதுவுமே சிக்க மாட்டேங்குது? நம்ம உழைப்பு எல்லாமே வேஸ்டா போயிடுது. ஷர்லினோட நோக்கம் தான் என்ன? அவ வேற யாரையாவது காதலிக்கிறானா? அப்புறம் எதுக்கு ரிஷப் சார கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கணும்? எனக்கு ஒன்னே ஒண்ணுதான் தெரியும் கரண். ஷர்லினோட மண்டைக்குள்ள என்னெல்லாம் ஓடிட்டு இருக்கோ அதெல்லாம் உன் குடும்பத்துக்கும் ரிஷப் சாருக்கும் எதிரானதா தான் இருக்கும். இந்த வேலையில உனக்கு சூட்டே ஆகல. நான் இங்க உன்கிட்ட எவ்வளவு இம்பார்ட்டன்டா பேசிட்டு இருக்கேன் ஷர்லினோட பாய் ஃப்ரெண்ட் முகத்திலேயே கிழிக்கிறத பத்தி. ஆனா நீ வலையில பத்தி பேசுற. எனக்கு இந்த பக்கத்துல இருந்து ஜெலசிங்கிற எரிற ஸ்மெல் ஏன் வருது? ஜெலசி. ஐ அம் டாக்கிங் அபௌட் ஃபேக்ட். ஓகே, அது மட்டும் இல்ல. நான் ஏன் ஜெலஸ் ஆகணும்? ஃபார் வாட்? ஏன்னா உன் லைஃப்ல இந்த மாதிரி ஸ்பெஷல் பர்சன் யாருமே இல்லையே இப்படிலாம் வலையில கிஃப்ட் பண்றதுக்கு. ஐ மீன் இப்போ எந்த பொண்ணு உங்களை டிசர்வ் பண்ணல, ரைட்? ஓ மிஸ் பாவகா, நான் கரணுங்கிறத மறந்துடாத. ஓகே, பொண்ணுங்க எனக்கு கியூ கட்டி நிக்கிறாங்க, புரிஞ்சுக்க. அது மட்டும் இல்ல, நான் எந்த பொண்ணுங்க கிட்ட பேசினாலும் அவங்களுக்கு ப்ரெஷியஸான விலையெல்லாம் நான் தான் இருப்பேன். புரிஞ்சுதா? என்ன உனக்கு? எங்க ஓடுற? நீ ரொம்ப மோசம். நான் எவ்வளவு அழகா சொல்லிட்டு இருக்கேன் லைஃப்ல ஒரு ஸ்பெஷல் பர்சன், ஸ்பெஷல் கிஃப்ட்ங்கற. ஆனா நீ என்னைய லூசுன்னு சொல்ற. நீ பாட்டுக்கு நீ தான் அவங்களோட ப்ரெஷியஸ் வலையில அதுன்னு சொல்ற. வாட் ரபிஷ். கேவலமாவா? நானா? இது வரைக்கும் என்கிட்ட வந்த பொண்ணுங்க எல்லாம் சொர்க்கத்தை பார்த்துட்டு தான் போயிருக்காங்க. ஆனா உனக்கு அதிர்ஷ்டம் கம்மி. உளறல கேட்க எனக்கு சுத்தமா இன்ட்ரெஸ்ட் இல்ல. ஒரு நிமிஷம் நில்லு. ஒரு பையனும் பொண்ணும் லவ் பண்ணாங்கன்னா கட்டி பிடிச்சு உமா கொடுக்கறது சகஜம் தானே? அவ்வளவு நார்மலான விஷயம் உனக்கு வேஸ்டா தெரியுதா? ரைட். அது சரி, உனக்கு இதெல்லாம் எப்படி தெரியும்? ஐ மீன், உன்னை இது வரைக்கும் யாரும் காதலிச்சிருக்க மாட்டாங்க, ரைட்? அது தெரிஞ்சு என்ன பண்ண போற? எனக்கு எல்லாம் தெரியும். எனக்கு ஏதாவது ரிலேஷன்ஷிப் இருந்ததா இல்லையாங்கறத சீக்ரெட்டா கண்டுபிடிக்கலாம்னு நினைக்கிறல. அதுல ஃபைண்ட் அவுட் பண்ண என்ன இருக்கு? எனக்கு எல்லாமே தெரியும், கன்ஃபார்ம். உனக்கு ஆள் இல்ல. உனக்கு எப்படி தெரியும்? இல்லன்னு நீ எப்படி சொல்லுவ? என்கிட்ட 2 நாளைக்கு முன்னாடி நீ தானே சொன்ன. நான் எப்ப சொன்னேன்? அன்னைக்கு நீ எப்ப? சரி விடு. உனக்கு பாய் ஃப்ரெண்ட் இருந்தா எனக்கு என்ன, இல்லன்னா என்ன? உண்மையாவா? அது பாஸ்ட் இஸ் பாஸ்ட் தானே. உனக்கு எத்தனை பாய் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க, அதுல எத்தனை பேர் வெர்ஜினா இருந்தாங்க, அதுல எத்தனை அஃபேர்ஸ் இருந்ததுன்னு நான் தெரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ண போறேன்? எனக்கு அதை பத்தி கவலையே இல்லை. ஏய், நீ ரொம்ப தொண பேசிட்டு இருக்க. என்ன கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ண விடு. நான் ஷர்லின் விஷயத்துல ஃபோக்கஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். அப்பதான் அவளை பிடிக்க முடியும். ஓகே, என்ன கொஞ்ச நேரம் யோசிக்க விடு. எப்ப பார்த்தாலும் ஏதாவது ஒன்னு பேசிக்கிட்டே இருக்க வேண்டியது. வாட்ஸ் சோ ஃபன்னி? யோசிக்க விடுன்னு சொன்னியா? அதான் எனக்கு சிரிப்பு வந்துருச்சு. யோசி. ஏன் நீ தான் யோசிய?